எனக்காக நமக்காக ஜீவன் விட்ட தேவன் இல்லையா? இன்னைக்கு நமக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார். இந்த பாடலை பாடி அவரை ஆராதிப்போம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருப்பதற்காக எழுந்தவரேன்னு பாடுவோமா? எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துபவரே, என்னை சந்திக்க வந்துடுவாரே, அவர் மாத்திரம் போதும் அப்படின்னு பாட போகிறோம். நல்ல உற்சாகமா கைகளை தட்டி எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலும் என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, 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 இயேசு போதுமே, 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 எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, 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 இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும்
மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. என் நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த சூழ்நிலையிலும் அவர் மாத்திரம் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு எந்த பயமும் இல்லை. உயிர்த்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவரை பாட போகிறோம். கல்லறை மூடின அந்த பெருங்கல் புரண்டு உருண்டு ஓடுது பார்னு இந்த பாட்டில் பாட போகிறோம். காலையில் அந்த ஸ்திரீ அந்த கல்லறையை நோக்கி போய் பார்க்கும்போது அந்த கல்லறையினுடைய மூடப்பட்டிருந்த அந்த கல் புரண்டு இருந்ததான். அவளுக்கு ஒரு பக்கம் பயமாக தான் இருக்கும் இல்லையா, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களோ, என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு. ஆனால் அங்கே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு ஆச்சரியம் அவளுக்கு காத்திருந்தது இல்லையா. அது போல தான் நம் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் மூடப்பட்டு இருந்தாலும் இன்னைக்கு அது எல்லாத்தையும் தேவன் மாற்றப் போகிறார். ஆமென். நல்ல உற்சாகத்தோடு இந்த பாடலை உணர்ந்து பாடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். எப்படி பாடுவோம்? எப்படி பாடுவோம்? ஆமென். பாட போறோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெரிந்தால் அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிக்க போறோம். ஆர்ப்பரிக்கிறதுனா என்னன்னு தெரியுமா? இப்ப நீங்க பாடி காட்ட போறீங்க எப்படி ஆர்ப்பரிக்கிறதுன்னு. ஆமென். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம். ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார் அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார் அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார் அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுருண்டோடுது பாரதோ கல்ல
காவல் நிற்குமோ தேவ புத்திரர் சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவ புத்திரர் சந்நிதி முன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் என்றே ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் என்றே ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். நாம் கூறின மாமரை விட்டனர் கல்லறை பொங்கல் கலிலேயாவுக்கு. நாம் கூறின மாமரை விட்டனர் கல்லறை பொங்கல் கலிலேயாவுக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் என்றே ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் என்றே ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அண்ணா காய்பாரியர் சங்கம் அதிரடி கொல்லுகின்றார். அண்ணா காய்பாரியர் சங்கம் அதிரடி கொல்லுகின்றார். இன்னபூத கணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகின்றார். இன்னபூத கணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகின்றார். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் என்றே ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் என்றே ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகிறார் ஜெய வீரன். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகிறார் ஜெய வீரன். நம் மேல வாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். நம் மேல வாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் என்றே ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் என்றே ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் என்றே ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் என்றே ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஆமென். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா. ஆமென். முடிந்தது. இந்த வார்த்தை எங்க சொல்லியிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடேல கூட பாஸ்டர் அதை பற்றி விளக்கமாக சொன்னார்.
இங்கே அவர் சொன்னது முடிந்தது அப்படின்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன முடிஞ்சு போச்சு? நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய சாபங்கள், நம்மளுடைய வேதனைகள், நம்மளுடைய கண்ணீர் கஷ்டங்கள் எல்லாம் முடிந்தது. அவர் உயிர் தெழுந்து நமக்காக எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க பண்ணினார். ஆமென், ஆமென். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு சிலுவையில் சொன்னார் இல்லையா, அந்த வார்த்தை, அதை தியானித்து பாட போறோம். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது. பாடுவோமா? எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது. முடிந்தது, நேரம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார். தம் கரத்தை பிடித்தார், தம் ஜீவனை கொடுத்தார். அவர் சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார். நம் கரத்தை பிடித்தார், நித்திய ஜீவனை கொடுத்தார். முடிந்தது, முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார். மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். நம் விலையை கொடுத்தார், தம் இடத்தை எடுத்தார். மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். முடிந்தது, முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. இயேசு எனக்காய் எல்லாம் செய்து முடித்ததா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. முடிந்தது,
வியாதிக்கு நேரம் முடிந்தது, முடிந்தது, நேரம் முடிந்தது. என் சாபம் தரித்திரம் வியாதிக்கு நேரம் முடிந்தது. ஆமென். எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா. என் சாபம் தரித்திரம் என் வியாதி கண்ணீர் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீர் சிலுவையில நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொண்டீர. நன்றி ராஜா. தொடர்ந்து அப்படியே எழுந்து நின்று அவரை ஆராதிக்க போகிறோம். நன்றி அப்பா. யாருமே செய்ய துணியாத ஒரு காரியம் இல்லையா? நண்பனுக்காக, பிறருக்காக, சொந்தங்களுக்காக காசு பணம் கொடுக்கலாம், வீடு ஆஸ்தி அந்தஸ்து எதை வேணாலும் கொடுக்கலாம். உன்னோட உயிரை கொடுன்னு கேட்டா யாராவது கொடுப்போமா? எவ்வளவு காசு வேணாலும் தரேன், என்கிட்ட இருக்க எதை வேணாலும் கேளு, என் உயிரை மட்டும் விட்டுரு சொல்ல மாட்டோம். ஆனால் நம் தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தார். யாருக்காக கொடுத்தார்? நமக்காக கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக அடிபட்ட ஆட்டுக்குட்டியாய் ரத்தம் சிந்தினார், முள்முடி சுமந்தார், சிலுவையை சுமந்தார். இன்று நமக்காக அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆமென். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நமக்காக எழுந்த தேவன். ஆமென், ஆமென், ஆமென். வானம் போற்றும் உயிர்த்தெழுந்த கர்த்தரை, ஈடற்றவர், அழகில் மேன்மையுள்ளவர். வானம் போற்றும்
the Lamb upon the throne. I gladly bow to thee and worship Him alone. Forever He will be the Lamb upon the throne. I gladly bow to thee and worship Him alone. I will proclaim the glory of the risen Lord, who once was slain to reconcile man to God. I will proclaim the glory of the risen Lord, who was once slain to reconcile man to God. Forever He will be the Lamb upon the throne. I gladly bow to thee and worship Him alone. சிங்காசனத்திலே சிங்காசனத்திலே வீற்றாலும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பேன். சிங்காசனத்திலே உயர்த்தி சிங்காசனத்திலே உயர்த்தி போற்றுவோம் நாளும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பேன். தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதியுமக்கே துதியுமக்கே. ஆமென். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதியுமக்கே. அவரை உயர்த்தி சொல்லுவோம். துதியுமக்கே. ஆமென். 2000 வருடம் முன்னே உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை இன்றைக்கு நமக்குள்ளாக இருக்கிறது. எத்தனை பேருக்குள்ளாக உயிர்த்தெழுந்த வல்லமை உண்டு? எத்தனை பேர் நம்புறீங்க? அன்று இயேசுவை உயிர்த்தெழ வைத்த அந்த வல்லமை, அந்த ஆவியானவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், நமக்குள்ளாக இருக்கிறார். ஆமென். அதே ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஓசன்னா. எல்லோரும் கரங்களை உயர்த்தி அசைத்து பாடுவோமா? அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. சொல்லுவோம். அல்லேலூயா. ஓசன்னா. எல்லோரும் சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. ஓசன்னா. ஓ
ஆராதிப்போம். பாதாளம் வென்றவரே, உம்மை அவரை ஆராதிக்கும் போது அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மை நிரப்புவதாக. ஓ அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா, ஹோசன்னா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா. ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா. எல்லோரும் அவரை உயர்த்தி சொந்த வார்த்தையினாலே அவரை துதிப்போம். உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றுக்கொள்வோமா? அன்று உயிரோடு எழுந்த வல்லமை இன்றைக்கும் நம்முள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. நன்றி ராஜா. Thank you Lord. இன்றைக்கு உடைந்து போன உள்ளங்கள் உயிர்ப்பிக்கப்படுவதாக. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்று நமக்கு வருவதாக. Praise Him. Praise Him. Praise Him. அப்படியே நின்ற வண்ணமாக Praise Him. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய வல்லமை எங்களுக்கு எப்போதும் இருப்பதாக. இன்றைக்கு நாள் முழுவதும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, எங்களோட பேசுங்க. இந்த ஒரு தலை நாளிலே நாங்கள் சந்தோஷமாய், இன்று மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் நீர் உயிரோடு இருக்கிறீர், எங்களை காண்கிற தேவன் என்று நாங்கள் உணர உதவி செய்யுங்க. எல்லாற்றையும் உடைய பாதப்படியில் வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அப்படியே நின்ற வண்ணமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வரைக்குமாக நாம் மாறி மாறி கடைசி சேர்ந்து வாசிப்போம். நம்ம மதியதான அருமையான சகோதரி கமலா சிஸ்டர் வந்து வாசிப்பாங்க. எல்லோருமாக வேத புத்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனு மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள்.
அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். அவர்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாய் இருக்கிறது. அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, சபையார் எல்லாரும், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சந்தோஷமா அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். எல்லாருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை வருது, அதனால் நமக்கு ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் தான். வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பாருங்கள். நம்ம வாசித்த பாசம் நமக்கு விளக்கமாக சொல்லுவார். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்கிறேன். வாசித்த முதலாவது வசனத்தில் பார்க்கும்போது மரியாள், மகளான மரியாள் எங்கே போகிறாங்களா அவங்க? நம்ம யாவது போவோமா? அதிகாலையில் போவோமா? நம்ம போக மாட்டோம். ஆனால் இவங்க ஏன் தெரியுமா? ஆண்டவரை நான் பார்க்கணும். அது கலரையாக இருந்தாலும் சரி, அது எந்த இடம் இருந்தாலும் சரி, இருட்டாக இருந்தாலும் சரி, வெளிச்சமாக இருந்தாலும் சரி, நான் போய் ஆண்டவரை பார்ப்பேன் அப்படின்னு ஓடிடுறாங்க. இன்றைக்கி நம்மலாம் ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரை பார்க்க ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரை பார்க்க நம்ம ஒரு உற்சாகம் இருக்கணும், நமக்குள்ள ஒரு துடிப்பு இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அருமையாய் கடந்த மாதம் முழுவதுமாய் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். இந்த 4வது மாதத்தில் கர்த்தர் நம்மளை சுகபத்திரமாய் இந்த ஆராதனை நம்மளை எல்லாம் பங்கு பெற செய்திருக்கிறார். தொடர்ந்து நமக்கு ஆண்டவர் நல்ல நல்ல காரியங்கள், விசேஷமான காரியங்களை நமக்கு செய்வார். அதனால் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக ராஜாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலேருந்து ஒரு பகுதியை தகப்பனே உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த ஆசீர்வாதத்தின் பகுதியை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்கள் குடும்பங்களுக்கு, எங்களோட கைகளுக்கு தகப்பனே ஆசீர்வாதத்தை கட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் எங்களோடு கூட இருங்க. காணிக்கையை ஆசீர்வதிங்க. காணிக்கையை தகப்பனே இந்த சபைக்கும் சபையின் காரியங்களுக்கும் ஆண்டவரே மிகுந்த பிரயோஜனமாக இருக்க கிருபையை தாரும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமென். Declare the great
பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் நேராக கடந்து போக போகிறோம். எல்லா உற்சமாக கரணை தட்டி பாசனை வரவேற்போம். ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். விசேஷமாக ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு ஆராதனை முடிந்த உடனே நமக்கு ஒரு அன்பின் விருந்து ஒழுங்கு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் இருந்து அதில் பங்கெடுத்துட்டு போகணும்னு எங்களுடைய விருப்பம். கண்டிப்பாக இருந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே போல் இந்த நாளிலே அருமையான அன்பு ஊழியர் காந்தி வந்திருக்கிறாங்க. ஸோ நான் செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு 5 நிமிடங்கள் ஈஸ்டர் வாழ்த்துரை, வேதத்திலிருந்து ஒரு ஈஸ்டர் வாழ்த்து. ஒரு ஊழியக்காரர், பல இடங்களுக்கு கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிறவர். கர்த்தர் பல மாவட்டங்களிலே பல மாநிலங்களிலே அருமையான தம்பியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. தங்கச்சியை சேர்ந்து தான் ஊழியம் செய்கிறாங்க. 2 பிள்ளைகளோடு வந்திருக்கிறது சந்தோஷம். ஒரு சர்ப்ரைஸாக வந்திருந்தாலும் இந்த நாளில் ரெக்வெஸ்ட் காந்தி பால் டு கம் ஃபார்வர்ட் அண்ட் ஷேர் கிரீட்டிங்ஸ் ஆன் திஸ் ஈஸ்டர் ஸ்பெஷல் டே. கரங்களை தட்டி அருமையான தம்பியை நாம் வரவேற்போம், ஊழியக்காரரை வரவேற்போம். அவர்கள் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையான வாழ்த்துறையை நாம் கேட்க போகிறோம். இந்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் குடும்பத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி. அருமையான பாஸ்டருக்கு, பாஸ்டர் அம்மாவுக்கு, சர்ச்சில் உள்ள உங்கள் ஒவ்வொருத்தருக்கும், உங்களுடைய குடும்பத்தினருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள். இதான் கோத்து விடுறதுங்கிறது. ஓகே, சில டைமில் ஆக்சுவலாக பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார்டர் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். ஓகே, பாஸ்டர் மெசேஜை நான் பார்த்தேன். சர்வீஸ் எத்தனை மணிக்குன்னு பார்த்தேன், 7 o'clock இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எங்கள் வீட்டில் அப்போ தான் 2 பேரும் எழுந்து வர்றதுக்கு வாய்ப்பாக இருந்தது. உடனே இன்றைக்கி ஆக்சுவலாக வரணும்னு பிளான் பண்ணோம். ஸோ உங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். உங்கள் மத்தியில் வாழ்த்து செய்தி சொல்லுகிறதற்கு கிடைத்த வாய்ப்புக்காக நன்றி. இன்றைக்கு காலையில் நான் வாசித்த வேத பகுதியில் அந்த வார்த்தை நமக்கு தெரிந்த ஒரு வார்த்தை, அதை சொல்லிவிட்டு ஒரு சின்ன சாட்சியை சொல்லி நான் அருமையான பாஸ்டர் கையில் தர விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் அதனுடைய கடைசி அதிகாரம், நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம், கடைசி அதிகாரம். அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இந்த வார்த்தையை வாசிக்கும் போது, இன்றைக்கு காலையில் சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி வாசிக்கும் போது, உயிர்த்தெழுந்தது யாரெல்லாம் என் மைண்டில் ஒரு தாட் வந்துச்சு. ஒருவேளை பைபிளில் உயிர்த்தெழுந்தது யாரெல்லாம், ஒருவேளை உங்கள் ஞாபகத்தில் இருந்ததுன்னு அதை சொல்லுங்கள். ஒரு சின்ன சாட்சியை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். உயிர்த்தெழுந்தது இல்லை இயேசு உயிரோடு எழுப்புனது வேதத்தில் யாரெல்லாம்? லாசரு, டக்கு நமக்கு ஞாபகம் வர்றது லாசரு 1, விதவையின் மகன் 2, சிறு பெண்ணை எழுந்துரு. ஓகே, அது உயிர்த்தெழு, பரவாயில்ல. 3, தொற்கால் 4, கொஞ்சம் திங்க் பண்றீங்கல்ல. கல்லறைகள் திறந்துச்சு, நிறைய பேர் உயிரோட எழும்புனாங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைந்ததுன்னு வாசிக்கிறோம். ஓகே, எலிசாவினுடைய கல்லறைக்குள்ள ஒருத்தனை போடும்போது அவன் உயிரோட வந்ததா வேதம் சொல்லுகிறது. ஆனால் இதையெல்லாம் நான் யோசிக்கும் போது, நீங்கள் சொல்லாத நான் யோசிக்காத ஒரு சிலரே நீங்கள் சொன்னீங்க. இதெல்லாம் யோசிக்கும் போது இவங்க எல்லாம் உயிர்த்தெழுந்தாங்க, ஆனால் மறுபடியும் இவர்கள் மரித்து போனார்கள். இயேசு உயிரோடு எழுந்தாரு, இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட நமக்காக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இயேசு இன்றைக்கும் நமக்காக அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம்பும் போது ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை நமக்காக இன்றைக்கும் செய்து கொண்டே இருக்கிறார். ஒரே ஒரு சாட்சியை நான் உங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன்.
ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதியதில் ஒருவேளை என்னோட சாட்சியை நான் கடந்த முறை உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த இயேசு கடவுள்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் 7th ஸ்டாண்டர்டில் நான் போன ஸ்கூலில் இயேசுவை குறித்து சொன்னதுனால முதல்ல அந்த அசம்பிளியில் நிற்கும் போது, அதான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் அசம்பிளியில் நின்றுட்டு இருக்கிறாங்க. எதுக்கு இவங்க நிற்கிறாங்க தெரியாது. அப்போ நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து பைபிள் திறந்து படிக்கிறார். இவர் என்னடா புதுசாக செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அவர் படித்து முடிச்சுட்டு என்ன படித்தாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜோமன்லான்னு சொல்லும்போது தான் அதன் எனக்கு முதல் அனுபவம் 7th ஸ்டாண்டர்டில். அது வரைக்கும் அந்த வார்த்தையை கூட நான் கேள்விப்பட்டதில்லை. கிளாஸுக்கு போனால் பின்னாடி ஒரு வசனம், நம்ம இது முன்னாடி பிளாக் போர்டில் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம், அந்த வார்த்தை தாங்க என்னையை பாதிச்சது. எங்கள் ஸ்கூலில் ஒருத்தர் வந்து இது எடுத்துகிட்டு இருப்பார், பைபிள் கிளாஸ் எடுப்பார். அந்த பைபிள் கிளாஸ் எடுக்கும்போது எங்கள் வீட்டில் 4 பிள்ளைங்க, எங்கள் அக்கா தங்கச்சி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. வீட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி தான் இந்த இயேசுவுக்கு என் வாழ்க்கையை நான் இடம் கொடுத்தேன். படிப்புக்காக இந்த கடவுளை தேட ஆரம்பித்தேன். ஆனால் இந்த ஆண்டவர் படிப்பை தவிர மற்ற எல்லாத்தையும் எனக்கு தந்தார். ஏன் படிப்பு தரலன்னு இன்றைக்கி தான் எனக்கு தெரியும். இப்படி உங்கள் முன்னாடி வந்து நிற்கும் போது தான் எனக்கு தெரியும். ஒருவேளை நிறைய பெரிய சாட்சி அது. ஆனால் சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த 8th ஸ்டாண்டர்டில் எனக்கு இருந்த நிறைய கடவுள்களில் இயேசுவும் ஒரு கடவுளாக நான் வச்சுருந்தேன். 7th வரைக்கும் இயேசுவை தெரியாது. 8th எனக்கு இருந்த நிறைய கடவுள்களில் இயேசுவும் ஒரு கடவுள். ஆனால் 9th வரும்போது இந்த இயேசு தான் கடவுள்னு ஏற்றுக்கிட்டேன். 10th வரும்போது என்னை ஊழியத்துக்கு அர்ப்பணித்தேன். அன்னையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த ஆண்டவருடைய பணியை செய்கிறதற்கு ஆண்டவர் வாய்ப்பு தருகிறார். 10th ஸ்டாண்டர்டில் எங்கள் அப்பாட்ட, அதுக்கு நான் வச்சிருக்க பேர் வந்து பரிசுத்த போய், எங்கள் அப்பாட்ட வந்து நான் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்ல முடியாது. டியூஷன் போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், சண்டே கிளாஸ் எடுக்க போனேன். ஆனால் நாங்கள் என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அப்போ தான் அதுக்கு பிறகு தான் எங்கள் அப்பா ரொம்ப தீவிரமாக அவங்க கடவுளை தேட ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு நிறைய காரியத்தை வச்சுருந்தேன். ஒரே ஒரு காரியம் மட்டும் நான் சொன்னேன், ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு வரேன், ஆனால் எங்கள் அப்பா என்ன பண்ணணும், ஊழியத்துக்கு போகணும்னு சொல்லணும். அநேக வருட காத்திருப்பு அது. என் வாழ்க்கையில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துச்சு. ஒருவேளை ஃபாரின் போகணுங்கிறதுல எம்பசியில் சீல் இருக்கு, நிறைய காரியங்கள். படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிற டைமில் ஒரு பிஸ்னஸ் பண்ணோம், ஃபெயிலியர் ஆச்சு. ஃபாரினுக்கு ட்ரை பண்ண, ஃபெயிலியர் ஆச்சு. ஒரு கல்யாணம், ஃபெயிலியர் ஆச்சு. இப்படி எல்லா ஃபெயிலியரின் மத்தியில் இருக்கும்போது ஒரு 3 மாதம் என்னோடய ரூம்லேருந்து ஜோம் பண்ணும்போது எங்கள் அப்பா ஒரு நாள் வந்தாங்க. அதான் ப்ரேயர்னு போயிட்டுருக்கே, அப்படியே போக வேண்டியதானே நாங்கள். ஸோ அதுதான் என் வாழ்க்கையினுடைய துவக்கம். அடுத்த 3 மாதம் என்ன ஊழியத்துக்காக நாங்கள் காத்திருக்கணும்னு சொல்லிட்டு காத்திருந்தேன். அப்போது அந்த டைமில் தான் இந்த ஸ்கிரிப்சரின் பற்றி கேள்விப்படாத சூழ்நிலையில் இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் அனுமதித்தார். ஊழியத்துக்கு வந்து சேலம் பகுதியில் நாங்கள் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தோம். ஒரு நாள் எனக்கு ஃபோன் வந்துச்சு, எங்கள் அப்பா சிக்காக இருக்காங்கன்னு சொல்லி. ஹார்ட் அட்டாக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. காலையில் 8 மணிக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. நைட் 8 மணிக்கு தான் போய் அட்மிட் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு வந்ததும் பஸ்ஸில் ஏறி உட்கார்றேன். என் மனைவிட்ட சொல்லிவிட்டு பஸ்ஸில் ஏறி உட்கார்றேன். எங்கள் சித்தி எனக்கு கால் பண்ணாங்க. எங்கள் அம்மா, பிள்ளைங்க, நாங்கள் எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம். 4 பிள்ளைகளுக்கு கிறிஸ்தவ திருமணம். அது வரைக்கும் எங்கள் அப்பா ஆண்டவரை அறிந்து கொள்ளவே இல்லை. ஆனால் அந்த நாளில் பஸ்ஸில் ஏறி உட்காரும்போது எங்கள் சித்தி சொன்னாங்க, நீ வீட்டுக்கு வர என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு வந்துரு, அடக்கம் பண்ணணுமா எரிக்கணுமான்னு யோசிச்சுட்டு வந்துரு. அதுதான் அவங்க சொன்னது. ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ணேன். ஆண்டவரே, நாங்கள் 4 பிள்ளைகள் பரலோகத்துக்கு வந்துருவோங்கன்னு பெரிய கான்ஃபிடென்ட் இருக்குது. ஆனால் எங்கள் அப்பா பரலோகத்துக்கு வரமாட்டாங்க. எனக்காக நீங்கள் ஒரே ஒரு காரியம் செய்யணும் ஆண்டவரே. எங்கள் அப்பா அவங்களை அக்செப்ட் பண்ணிட்டேன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் நீங்கள் எடுத்துக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க பரலோகத்துக்கு வரணும். அந்த ஒரு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை தந்தார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான்றி வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்படி சொன்ன அடுத்த நிமிஷம் ஒரு பல்பெரியுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பயங்கர கான்ஃபிடென்ட்டுங்க மனசுக்குள்ளே வந்துச்சு. என் மனைவிட்ட சொன்னேன், எங்கள் அக்காட்ட சொன்னேன், நான் நாளைக்கு காலையில் அப்பாவை பார்ப்பேன், அப்பாட்ட பேசுவேன். காலையில் நான் லேட்டாக தான் போய் இறங்கினேன். உள்ளே போனேன். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அலோவ் பண்ணாங்க. எங்கள் அப்பா இப்படி கட்டில் உட்காந்து, நீ எப்போ கூட்டு போகிற வெளியில் அப்படின்னாங்க. நான் வெளியில் வந்தேன். டாக்டர் சொன்னார், நல்லா இருக்கிற மாதிரி தான் அழுப்பாங்க, ஆனால் திடீர்னு கொலாப்ஸ் ஆயிடுவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சிடும். உலகம் அப்படி தான் சொல்லலை, பைபிள் சொல்லுது, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். 3 நாள் ஐசியூவில் இருந்தாங்க. 4ஆவது நாள் வெளியில் வந்தாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்லையும் ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்டாங்க. 80% பிளாக். அந்த ஆன்ஜியோவில் பார்க்கும்போது ஹார்ட் ஒரு சைடு மட்டும்தான் பம்ப் ஆகுது. பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எந்த டாக்டரும் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஒரு டாக்டரை எதேச்சியாக மீட் பண்ணேன் ஒரு ஹாஸ்பிட்டலில், டாக்டர் ஜோப். அவர்கிட்ட போனேன். சார், நான் ஊழியம் செய்கிறேன், எங்கள் அப்பா ஆண்டவரை அறிஞ்சிக்கல, எனக்கு ஒரே ஒரு ஆசை, எங்கள் அப்பா ஆண்டவரை ஏற்றுக்கணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அவர் தான் ஆப்ரேஷன் பண்ணார். அதுக்கு பிறகு அவங்க உயிரோடு வந்தாங்க. ஸ்டில் இன்றைக்கும் அது நடந்து கிட்டத்தட்ட 6.5 வருடங்கள் ஆயிட்டு. இன்றைக்கு எங்கள் அப்பா உயிரோடு இருக்காங்க. ஒருவேளை அடுத்த நாள் காலையில் பார்க்க முடியாதுன்னு சொன்ன நபரை
இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை மீட்டெடுத்தது. லாக்டவுன் அந்த டைமில் வந்துச்சு. எங்கள் அப்பாட்ட ஒரு நாள் நான் போய் கேட்டேன், லாக்டவுன் டைமில், அப்பா நான் எங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேங்கன்னு சொன்னீங்க, நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்கிறீங்க, இப்போ ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்களா? ஏன்னா அப்போவுமே எங்கள் அப்பா டெட்லைனில் தான் இருந்தாங்க ஆப்ரேஷனுக்கெலாம் பிறகு. உடனே ஓகேன்னு சொன்னாங்க. அந்த லாக்டவுன் டைம்லேயே அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவரை அறிந்து கொண்டு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவருக்குள்ள அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்காங்கன்னு ஒரு பெரிய நிச்சயம் எனக்கு உண்டு. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கும் நம்மோடு கூட அவர் உயிர்த்தெழுந்தவராய் அநேக அற்புதங்களை செய்து கொண்டே தான் இருக்கிறார். இல்லை என்றைக்கோ நடந்த அற்புதத்தை என்றைக்கோ நடந்த மாதிரி நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம். இல்லை, இந்த ஆண்டவர் இன்றைக்கும், நீங்கள் நம்பினா இந்த அற்புதத்தை இன்றைக்கும் அனுபவிப்பீர்கள். அருமையான பிரதர் பாடும்போது சொன்னாங்க, முடிந்ததுங்கிற வார்த்தை. இல்லை, எல்லாம் ஆண்டவர் செய்து முடித்தார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை தருகிறதற்கு இந்த நாளில் இந்த இயேசு உயிரோடு கூட நம்ம அருகில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, உங்கள் வாழ்க்கைக்காக, உங்கள் தனிப்பட்ட காரியத்துக்காக, வேலைக்கு, எந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம்பும்போது இன்னும் ஆச்சரியங்கள் நமக்கு காத்திருக்கிறது. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ பாஸ்டர். காட் பிளஸ் யூ ஆல். Praise the Lord. Thank you so much. நல்ல கைத்தட்டி வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். ஹல்லேலூயா. கடமைக்காய் எழும்பி நிற்க வேண்டாம். உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம். அவர் இங்கே இல்லை, சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனில் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை சபையார் எல்லாரும், ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹோசன்னா. வார்த்தைகளுக்காய் காத்து நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ப்ளீஸ் பி சீட்டட். அமர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த நாளின் தியானத்திற்காக முதல் 4 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும், எல்லாரும் சொல்லுங்க, எங்க வந்தாங்களா?
இயேசுவை பார்க்க வந்தார்கள்னு நான் படிக்கணும் உண்மையிலேயே. பட் அவங்க கல்லறையை தான் பார்க்க வந்தாங்க. வாசிங்கள் அடுத்தது. அதிரும்படி வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் வெண்மையாக இருந்தது. காவலர்கள் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு, ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுவோமா? இந்த காலையிலே உயிர்த்தெழுந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிற சில காரியங்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய இந்த நம்பிக்கை வீணாய் போயிருக்கும். பவுல் அப்படித்தான் சொல்லுகிறார். கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய பிரசங்கமும் வீண், நம்முடைய விசுவாசமும் வீண். இயேசு உயிர்த்தெழுந்ததுனாலே இவ்வளோ பெரிய நம்பிக்கை, இவ்வளோ பெரிய சந்தோஷம். நம்ம ஓடிட்டு இருக்கிற ஓட்டமே பிகாஸ் ஆஃப் த ரிசரக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட். இன்னைக்கு இவ்வளவு ஆராதனைகள், இவ்வளவு சபைகள், இவ்வளவு ஊழியங்கள் எல்லாம் எல்லா இடங்களிலும் உலகத்தில் இருக்கிற அத்தனை கண்டங்களிலும் நடக்கிறது. ஏன்? உயிர்த்தெழுந்த இயேசுவினால். இயேசு மரித்து போய் மண்ணோடு மண்ணாக போயிருப்பாரானால் நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்போ பாக்கியமோ மகிழ்ச்சியோ நமக்கு நிச்சயமாக கிடைத்திருக்காது. இந்த காலையிலே ஆண்டவராகிய தேவன் இந்த வேத பகுதியிலே வைத்திருக்கிற சில வார்த்தை, சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அதிக நேரம் 40 நாட்கள் உலாவினார். சரி, இன்னைக்கு இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சத்தியம் என்ன? நான் இதை படிக்கும் பொழுது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சுங்க. அதிகாலையிலே இவர்கள் வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் அப்படின்னு எழுதியிருக்கு. இன்னும் விடியலை, விடிந்து வருகையில், இருட்டு தான் இருக்கு. அங்கே இந்த பெண்கள் போறாங்க. இயேசு எப்பொழுது உயிரோடு எழுந்தார் என்று யாருக்கும் தெரியல. இன்றைக்கு சில நண்பர்கள் அதிகாலை ஆராதனை வச்சு, நேற்று முன்தினம் நான் போனேன், பெட்டியில் காஃபின் பாக்ஸில் இயேசுவை தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க ஏர்போர்ட் ரோட்டில். எனக்கு டவுட் ஆயிடுச்சு, இன்னைக்கு தான் செத்தாரா இல்லை பல வருஷத்துக்கு முன்னாடி செத்தாரா? உண்மையாகவே இயேசுவை போலவே ஒரு வெள்ளை சேலையை சுற்றி காஃபின் பாக்ஸில் வச்சு ஒரு பெரிய ஊர்வலம் போயிட்டுருக்கு. அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு காலையில் ஆராதனை நடத்தி ஒரு இயேசுவை ரெடி பண்ணி வச்சு இப்படி வச்சு அவரை கீழே கொண்டு போய் குழிக்குள்ளே போட்டு டம்முன்னு வெடியெல்லாம் போட்டு அந்த வெடி வெடிக்கும் போது அப்படியே இந்த கல்லெல்லாம் நகரணும். அப்படியே என்ன பண்ணுவாங்க, இயேசுவாக வரமாட்டார், இவங்களா தூக்குவாங்க. கயிறு போட்டு பின்னாலேருந்து தூக்கி அதை காட்சிப்படுத்துகிறாங்க. நான் இதை வெள்ளிக்கிழமை அந்த அடக்க ஆராதனையை பார்க்கும் பொழுது பின்னாடி தான் கார்லேயே போயிட்டு இருந்தேன். பார்த்த உடனே எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் யோசிக்க ஆரம்பித்தேன். என்ன ஆண்டவரே, ஒருவேளை அவர் எத்தனை மணிக்கு உயிரோடு எழுந்திருந்திருப்பாரு, எப்படி எழுந்திருந்திருப்பாரு? அடுத்தது எனக்கு ஒரு சந்தேகம், பூட்டியிருந்த வீட்டுக்குள்ள அவரால் நுழைய முடியும்னா கல்லறையோட கல்லு திறந்து அவர் வர வேண்டிய அவசியம் இல்லையே. எதுக்கு கல்லறையோட கல்லு திறக்கணும்? கல்லு திறந்த பிறகு நம்ம ஒரு பாட்டு பாடுறோம்ல, டீ கொடுங்க. கல்லறை திறந்திடவே அப்படித்தானே பாடுறோம். கடும் சேவகர் பயந்திடவே. அப்புறம் மன்னவன் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. இவன் நமக்கு என்ன மைண்ட்ல செட் ஆயிருக்குன்னா, கல்லு திறந்த உடனேவே இயேசு ஏதோ வெளியே எந்திரிச்சு வந்த மாதிரியும், அதுக்கு பிறகு தூதர்கள் வந்து அங்கே பாதுகாப்புக்கு நின்று வர்றவங்களுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு உட்கார்ந்துருந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மையில் நடந்த நிகழ்வு என்னன்னே பைபிள் எழுதலை. ஐயா அடக்கத்தை எழுதியிருக்கிறார், உயிர்த்தெழுந்த பிறகு நடந்ததை எழுதியிருக்கிறார். ஆனால் உயிர்த்தெழுந்தது எப்படி என்று வேதத்தில் எழுதப்படவில்லை. இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு யோசனை, எப்படி நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, ஒண்ணுமே புரியலையே ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, அடக்க ஆராதனை நடக்கும் பொழுது ஒரு பெரிய நிசப்தம், மௌனமா இருக்கு. இயேசு பாடுபடும் பொழுதும் பிதா அமைதியா இருக்கிறாரு, சத்தம் இல்லை. முள்முடி சுட்டப்படும் பொழுது பிதா அமைதியா இருக்கிறாரு, அவர் செயல்படவில்லை, அவருடைய சத்தம் ஒண்ணுமே இல்லை. ஆசீர்வதிப்பாராக. கவனிங்க,
நான் இதை பார்க்கும்பொழுது எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு? ஆண்டவர் சொல்றாரு, அடிக்க கொண்டு போகும் பொழுது நோ சவுண்ட் அட் ஆல் ஃப்ரம் த ஃபாதர். அடிக்கப்படும் பொழுது நோ ரியாக்ஷன் ஃப்ரம் த ஃபாதர். அதுக்கு பிறகு முள்முடி சூட்டப்படுகிறது, சிலுவையில் அடிக்கப்படுகிறார், ரத்தம் சிந்தப்படுகிறது, நத்திங். மரித்து விட்டார், மரித்து விட்டார். இயேசு சொல்லும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது அவரை பலப்படுத்துவதற்கு தூதனை அனுப்பினார் ஆண்டவர். கெத்செமனே தோட்டத்தில், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அது இடம்பெற்றிருக்கிறது. அவரை பலப்படுத்துவதற்கு ஒரு தூதனை அனுப்பினார். இயேசு சீஷர்கள்ட்ட கேட்கும் பொழுது அப்படிதான் சொல்றாரு, நான் பிதாவை வேண்டிக் கொண்டால் எத்தனை ஆயிரம் தூதர்கள் அனுப்புவார் தெரியுமா? நான் வேண்டிக் கொண்டு அவன் செய்ய ரெடியா இருக்கிறாரு. ஆனால் இது என் மேல் விழுந்த கடமை, இதை நான் நிறைவேற்றி ஆக வேண்டும் என்று ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது தன்னுடைய ஒரே பேரான குமாரன் அல்லவா, நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன கஷ்டம், திடீர்னு தடுமாறி கீழே விழுந்துட்டா கூட ஓடி போய் பிள்ளையை பிடிச்சி எங்க அடிப்பிடிச்சு காலை ஓதுற கையை ஓதுறன்னு சொல்றோமே, தன்னுடைய மகன் அடிக்கப்படும் பொழுது அமைதியாய் இருந்தார். தன்னுடைய மகன் மரிக்கும் பொழுதும் அமைதியாய் இருந்தார். தன்னுடைய மகன் ஆவியை ஒப்பு கொடுக்கும் பொழுதும் அதை அமைதியாய் ஏற்றுக்கொண்டார். எங்கும் நிசப்தம் இருந்தது, ஒரு அமைதி நிலவினது. இந்த அமைதி எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு கேள்வியை உருவாக்கினது. மிகப்பெரிய புரட்சி நடக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். இயேசு வந்து ராஜ்யத்தை மாற்றி விடுவார் என்று எதிர்பார்த்தார்கள். குருத்தோலை ஞாயிறன்று மிகப்பெரிய ராஜாவாக அவரை வரவேற்றார்கள். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். மத்தேயுவிலே கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று இருக்கும். லூக்காவிலே கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று இருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று இருக்கும். இப்படி வருகிறவரை ராஜாவாகவும் இஸ்ரவேலின் ராஜாவாகவும் ஒரு பெரிய புரட்சியாளராகவும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் எல்லாம் பொய்த்து போனது. எவ்ரிதிங் வாஸ் ஃபெயில்ட். தோற்று போனது போல ஒரு நிலை. அப்படிப்பட்ட தோற்ற நிலையில் தான் இந்த பெண்கள் காலையிலே கல்லறையை பார்க்க வருகிறார்கள். நல்லா கவனிங்கள், நன்றாக கவனிங்கள். எல்லா பக்கமும் அமைதி இருக்கிறது. ஆனால் பிதாவானவர் அமைதியாக இருக்கிறது போல தெரிகிறது. என் தேவன் செயலாற்றி கொண்டிருக்கிறார், என் தேவன் செயலாற்றி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, பைபிள் சொல்லுகிறது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 3 ராஜாக்கள் தண்ணீர் இல்லாமல் தத்தளித்து தீர்க்கதரிசியினிடத்தில் போய் கேட்பார்கள். தீர்க்கதரிசி சொல்லுவாரு, நீங்கள் வாய்க்கால வெட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு 17வது வசனத்தில் விதமாய் அந்த வார்த்தை இருக்கும். வாக்குத்தத்தமாய் பல நாட்களாய் நாம் கேட்டிருக்கிறோம். சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் ஆமென் சொல்லுவோமா? எப்படி நடக்கும், எப்ப நடக்கும், எப்ப தண்ணி வரும், எப்படி தண்ணி வரும், எதுவும் உனக்கு தெரியாது. ஆனால் என் வார்த்தையின்படியே நடக்கும். நான் செயலாற்றுகிற தகப்பனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் முடிந்தது, இனி எதுவுமே வாய்ப்பில்லை, எல்லாம் அமைதியா இருக்கிற சூழல்ல ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் என்று நினைக்கிற நிலையிலே என் தேவன் செயலாற்றி கொண்டிருக்கிற தேவன். என் தேவன் அவருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். உலகமே இயேசு மரித்து விட்டார் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது என் தேவன் அவரை உயிரோடு எழுப்புகிறார். ஆமென் சொல்லுவோமா? என் தேவன் உயிரோடு எழுப்புகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு. இன்றைக்கே சொல்கிறேன், இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறேன். உங்கள் வாழ்க்கையில் சிலது நடக்காமல் இருக்கலாம், சிலது எதிர்பார்த்து எல்லாம் முடிஞ்சிச்சு நடக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் என்னன்னு ஒன்றுமே புரியாது. ஆனால் நடக்க வேண்டிய நேரத்தில் கர்த்தர் சரியாய் அதை நடத்தி காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. பார்ப்பதற்கு வேண்டுமானால் கல்லறையாய் தெரியலாம், ஆனால் கல்லறைக்கு உள்ளே செயலாற்றி கொண்டிருக்கிற ஒருவர் இருக்கிறார். ஆமென். பார்ப்பதற்கு வேணால் மரித்து போன சடமாக தெரியலாம், அந்த சடலமாக தெரியலாம், ஆனால் என் தேவன் செயல்படுத்துகிறவர், உயிர்ப்பிக்கிறவர், ஜீவனை தருகிறவர். என் வாழ்க்கையில் எவைகளெல்லாம் முடிந்தது என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேனோ அதற்கு பின்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு தகப்பன்.
அவருடைய செயலாற்றும் கிரியை மாத்திரம் 3 காரியங்களை வேகமாக சொல்ல போகிறேன். அவர் என்ன செய்கிறாராம்? உயிர்த்தெழுந்த இயேசு இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறன்று ஆண்டவராகிய தேவன் நம் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிற 3 காரியங்களை மாத்திரம் வேகமாக நான் உங்களுக்கு சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம் வாசியுங்கள். 28ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமி மிகவும் அதிரும்படி இறங்கி வந்து புரட்டி தள்ளினார். இப்போ 6ஆம் வசனம் வாசிங்க. அவர் இங்கே இல்லை, சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். போதும். முதலாவது, ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? First thing what God wants to do in your life. முதலாவது, சத்துரு ஒரு பெரிய திட்டத்தை தீட்டி வைத்திருக்கிறார். என்ன திட்டம் தெரியுமா? இந்த இயேசு பிறக்கவே கூடாது என்பது அவனுடைய திட்டம். இந்த இயேசு பிறக்கவே கூடாது. ஏனென்றால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சவால் விட்டார் சாத்தானுக்கு. சாத்தானோடு ஒரு சேலஞ்ச் பண்ணார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், உனக்கும் ஸ்திரீக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், உனக்கும் ஸ்திரீக்கும் 15-16, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலை என்ன பண்ணுவாராம்? நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். சாத்தானுக்கு ஆண்டவர் நேரடியாக சவால் விட்டார். நான் ஒரு வித்தை எழும்ப பண்ணுவேன், அந்த வித்து எழும்பும், என் ஒரே பேரான குமாரனாகிய அந்த வித்து வரும். அப்படி அவர் வரும்பொழுது அவர் உன் தலையை நசுக்குவார். சாத்தானுக்கு இது சந்தோஷமா இருந்திருக்குமா? நிச்சயமா இருக்காது. ஓ, ஒரு வித்து வரும், பரிசுத்த வித்து வரும்னு சொல்லி நீங்க சொல்றீங்களா? நான் அதை மாற்றி அமைக்கிறேன்னு சொல்லி சாத்தான் மிகப்பெரிய திட்டம் தீட்டினான். ஆபேலனுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்த உடனே காயினுக்குள் புகுந்து ஆபேலை கொலை செய்கிறான். ஆண்டவர் விடவில்லை. அதற்கு பிறகு காயினின் சந்ததியிலேயே இன்னொரு ஆளை எழுப்புறாரு, ஏனோக்கை எழுப்புறாரு. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இதோடு முடிந்தது, மக்கள் எல்லாம் சிதறி ஓடுகிறார்கள், தேவனுக்கு விரோதமா பாவம் செய்றாங்க. ஆண்டவர் விடல. அந்த சந்ததியிலே நோவா என்கிற ஒருவனை எழுப்புகிறார். நோவாவை எழுப்பும் பொழுது மக்கள் பெரும் பாவம் செய்தார்கள். அவர்களை அழித்து நோவாவின் மூலமாக புது சந்ததி உருவாக்குகிறார். அப்படி உருவாக்கும் பொழுது அங்கேயும் சில குழப்படிகள். ஆண்டவர் விடவில்லை. அந்த சந்ததியின் வழியாக வந்த ஒரு ஆள் யாருன்னா ஆபிரகாம். ஆபிரகாமை செலக்ட் பண்றாரு. ஆபிரகாமை செலக்ட் பண்ணி இந்த வித்து வர வேண்டும், பரிசுத்த சந்ததி வர வேண்டும். ஆண்டவர் எப்படி அந்த வித்தை பாதுகாக்கிறார்னு பாருங்க. சும்மா விடல. சத்துரு அழிக்க நினைக்கிறான், என் தேவன் பாதுகாக்க நினைக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த உயிர்த்தெழுந்த காலையிலே கிறிஸ்து வரவே கூடாது என்பதை பிசாசனுடைய திட்டம். பிசாசனுடைய திட்டம் இயேசு வரக்கூடாது, இயேசு பிறக்கக்கூடாது. ஆகவே அவன் பயங்கரமான காரியங்களை செய்கிறான். இப்படி ஆபிரகாமை எழுப்பின்னு ஒரு பெரிய சந்ததியை ஆபிரகாம் மூலமாக கொண்டு வருகிறான். ஒரு ஜனம் உருவாகிறது, ஒரு கோத்திரம் உருவாகிறது. இஸ்ரவேல் என்கிற ஒரு கோத்திரம், ஒரு குலம். அந்த குலத்துக்கு பேர் என்ன? யூத குலம். சொல்லுங்க பாருங்க, என்ன குலம்? இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தில் 12 கோத்திரத்தில் ஒரு குலம் தான் யூத கோத்திரம். அந்த யூத குலத்துல தான் இயேசு வருவார்னு தெரியும். இப்ப என்ன பண்றான்னா, ஒவ்வொரு ஆளா அழிச்சா பத்தாதையா, ஒட்டுமொத்த யூத குலத்தையே அழிக்கணும்னு சொல்லி திட்டமிட்டு எஸ்தரை நாட்களிலே ஆமானின் மூலமாக தந்திரமாய் செயல்பட்டான். என் ஆண்டவர் செயலாற்றுகிறவர். சாத்தானே, இந்த வித்து வரக்கூடாது என்பதற்காக ஒட்டுமொத்த குலத்தையே நாசமாக திட்டமிட்டாயே. ஆமானை ஆண்டவர் எந்த பிளான் ஆமான் பண்ணானோ அதே பிளான் ஆமானுக்கு எதிராக மாற்றி ஆமானை காலி பண்ணாரு. சத்துருவின் எல்லா திட்டங்களையும் தவிடுபடியாக்கி கொண்டே வந்தார். கடைசியில் இயேசு பிறந்தார். இயேசு பிறந்த பிறகும் அவரை கல்லெறிந்து கொள்ளும்படி ஆட்களை ஏவினான். எத்தனையோ பிரச்சனைகள்
ஆனால் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து இயேசு தன்னுடைய ஊழியத்தை மிக அழகாக நிறைவேற்றி வந்தார். 2 வயசுல இயேசுவை கொல்லணும்னு பிளான் பண்ணான் ஏரோது ராஜா மூலியமா. எப்படியாவது காலி பண்ணிடணும், வரக்கூடாதுன்னு பிளான் பண்ணோம். பிறந்துட்டாரு, பிறந்தவரை காலி பண்ணணும். சாஸ்திரிகள் வரும்பொழுது சாஸ்திரிகிட்ட கெஞ்சி கேட்கலாம், நீங்க போகும்போது எனக்கு சொல்லிட்டு போங்க. ஏன்னா இவனுடைய திட்டமே யூதருக்கு ராஜாவாக பிறந்தவனை கொன்றாக வேண்டும். எவ்வளவு பெரிய பிளான்! பிசாசனுடைய பிளான் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலையில உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடாதபடிக்கு சத்துரு பல்வேறு விதங்களில் திட்டம் வைத்து உங்களை முடங்கடிக்கிறான். உங்களுடைய ஆரோக்கியத்தை முடங்கடிக்கிறான், உங்களுடைய பொருளாதாரத்தை முடங்கடிக்கிறான், உங்களுடைய உறவுகளை முடங்கடிக்கிறான், உங்களுடைய எல்லா நன்மைகளையும் பிசாசு கெடுக்க நினைக்கிறான். அவனுடைய பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான், கடைசி வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணுவான். ஆனால் அருமையான தம்பி சொன்னது போல, என்றைக்கு இயேசுதான் எனக்கு தெய்வம்னு ஓடி வந்தோமோ அன்றைக்கே அவருடைய பாதுகாப்பின் வளையத்திற்குள்ளே நாம் வந்துவிட்டோம். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நம் வாழ்க்கையில் செயலாற்றும்படி கர்த்தர் எல்லா சத்துருவின் திட்டங்களுக்கும் பின்பாக, தந்திரங்களுக்கும் பின்பாக, அவனுடைய எல்லா விதமான காரியங்களுக்கும் பின்பாக அவர் நமக்காக செயலாற்றி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரே, சத்துரு எங்களை அழிக்க நினைக்கலாம், என் குடும்பத்தை அழிக்க நினைக்கலாம், என் பிள்ளைகளை அழிக்க நினைக்கலாம், ஆனால் எனக்காக செயலாற்றுகிற ஒருவர் இருக்கிறீர். உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என் குடும்பத்தில் செயல்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். எல்லா திட்டமும் போட்டு இயேசுவை ஒன்றும் பண்ண முடியலன்னு உடனே பொய் குற்றச்சாட்டு சொல்லி ஆட்களை எழுப்பி இயேசுவை காலி பண்ணியாச்சு. இப்போ பிசாசுக்கும் அவன் கூட்டத்துக்கும் என்னன்னா, இயேசு செத்துட்டாருன்னு ஒரு பெரிய கொண்டாட்டம். ஆனால் என் தேவன், பிசாசே உன் திட்டம் பலிக்காது, எல்லாம் முடிந்தது, இனி வாய்ப்பே இல்லை, இனி இப்படித்தான் என் வாழ்க்கை இருக்கும்னு சொல்லி யோசித்து கொண்டு இந்த காலையிலே வந்திருந்தால், எல்லாம் முடிந்த இடத்தில் தான் தேவன் ஒரு துவக்கத்தை ஆரம்பிக்கிறார் என்கிற ஒரு அருமையான வார்த்தையை காலையிலே கர்த்தர் கொடுத்தார். முடிந்ததே என்கிற இடத்துல என் தேவன் புதிய துவக்கத்தை தருகிறார். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முடிந்தது என்கிற இடத்துல புதிய துவக்கத்தை தருகிறார். என் தேவன் சத்துருவின் திட்டங்களை உடைக்கிற உயிர்த்தெழுந்த வல்லமை. சத்துருவின் திட்டங்களை உடைக்கிற உயிர்த்தெழுந்த வல்லமை எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் என் தேவன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். என் தேவன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் தேவன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை நன்றாய் அறிந்திருக்கிறார், உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறார். நீங்க யோசிக்க வேண்டாம், கர்த்தர் எல்லா காரியங்களையும் செய்வார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாட்களில் நடந்த விஷயங்களில் ஆண்டவராகிய தேவன் நமக்கு செய்ய விரும்புகிற இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவை அடக்கம் பண்ணியாச்சு, சத்துருவின் திட்டங்களை ஆண்டவர் தவிடுபடியாக்கி விட்டார், உயிர்த்தெழ வைத்து விட்டார். ஆனா இப்போ சத்துரு அல்ல, சத்துருக்கள் திட்டமிடுகிறார்கள். யார் திட்டமிடுறா? சாத்தான் எப்பொழுதுமே நேரடியாகவும் நம்ம இடத்துல வந்து மோதி பார்ப்பான். சில நேரங்களில் அவனுக்கு சப்போர்ட்டான ஆட்களை வச்சு நம்ம கிட்ட மோதி பார்ப்பான். நேரடியாக இயேசுவின் பிறப்பை தடுக்க நினைத்தான், பரிசுத்த வித்து உருவாக கூடாது என்று நினைத்தான். பரிசுத்த வித்து உருவான பிறகும் அந்த வித்தை அழிக்கும்படி பல விதங்களில் போராடினான். வெற்றியும் பெற்றது போல நினைத்தான். ஆனால் என் ஆண்டவர் மீண்டும் இயேசுவை எழுப்பினார். பைபிள் சொல்லுகிறது, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆமென். அவர் சொன்னார், சொன்னபடி செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் 27ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம். ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்தில் வந்து ஒரு காரியத்தை சொல்றாங்க. ஆண்டவரே, அந்த எத்தனை உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. என்ன ஞாபகம் வச்சிருக்கிறாங்கன்னா, இவன் பிரசங்கத்தெல்லாம் நாங்கள் கூட இருக்கும்போது கேட்டோம். நான் பல நேரம் இதை படிக்கும் பொழுது விசுவாசிகள் ஞாபகம் தான் வரும்.
உங்களுக்கு என் பிரசங்கம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. போன வாரம் என்ன பிரசங்கம் தெரியலை, அதுக்கு முன்னாடி வாரம் என்ன பிரசங்கம் தெரியலை. ஆனால் இங்கே இருக்கிறவங்க பிரசங்கத்தை கவனிச்சிருக்கிறாங்க. எதிரிகள் பிரசங்கத்தை கவனிக்கிறான், ஆமென். ஆனால் விசுவாசிகள் பிரசங்கத்தை மறந்துடுறான். இங்கே பாருங்க என்ன நடக்குதான், எத்தனை உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின்னாடி சத்துருக்கள் கூடி ஒரு திட்டம் பண்ணுறாங்க. அப்போ சத்துருக்கள் திட்டமிட்டு என்ன பிளான் பண்றாங்களா, வாசியுங்கள். ஆகையால் ராத்திரியில வந்து அந்த சீஷர்கள் இவன் இந்த பாடியை எடுத்துட்டு போயிட்டு அவர் உயிரோட எழும்பிட்டான் அப்படின்னு ஜனங்களுக்குள்ள சொல்லிடுவாங்க. அதனால முன்னாடி நமக்கு இருந்த பிரச்சனையை விட பின்னாடி பெரிய பிரச்சனை வந்துடுங்க. அதனால் எப்படியாவது இதை நம்ம என்ன பண்ணணும், 3 நாள் வரைக்கும் கல்லறை என்ன செய்யணும். ஐயா, இது இவங்களுடைய சொந்த கல்லறை கிடையாது, இது கவர்மெண்ட் கல்லறையும் கிடையாது, இது அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு என்பவருடைய கல்லறை. அந்த கல்லறையை அத்துமீறி இவங்க போய் என்ன பண்றாங்களாம், அதற்கு பிளாத்து உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, நீங்கள் உங்களால் கூடிய மட்டும் என்ன பண்ணுங்க. அப்ப முதல்ல என்ன பண்ணாங்களா, கல்லுக்கு முத்திரை போட்டார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். சத்துருக்கள் நீங்க நல்லா இருக்கிறது பிடிக்காது, அவன் முதல்ல உங்களுக்கு முத்திரை போடுவான். ரெண்டாவது என்ன பண்ணுவானா, உங்களுக்கு காவல் வைத்துக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்றானா, கல்லறையை பத்திரப்படுத்தினாங்க. நான் இங்கே படிக்கும் பொழுது 2 விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். ஒன்று, the tomb was sealed and no one was allowed to touch that. என் ஆண்டவருக்கு தெரியும், சத்துருக்களே நீங்க எழுப்பி நிற்கிறீங்களா, என் தேவன் செயலாற்றி கொண்டிருக்கிறார். கல்லறையை சீல் வச்சாச்சு, கல்லறை யாரும் தொடக்கூடாது, பக்கத்துலையும் போகக்கூடாதுன்ட்டு காவலாளிகளையும் வச்சாச்சு. இனி அவங்க தான் சாட்சி. இயேசு உள்ள இல்லைன்னா யார் சாட்சி, அவன் தான் சாட்சி. ஆமென் சொல்லுங்களேன். சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, என் சத்துருக்களின் மத்தியில் முன்பாக நீர் எனக்கு, எல்லாரும் சொல்லுங்க, சத்துருக்களுக்கு முன்பாக. நான் அடிக்கடி சொல்லுவேன், சத்துருக்களுக்கு முன்பாக. சத்துருக்கள் வேணவே வேணாம் நினைக்காதீங்க, சத்துருக்களுக்கு முன்பாக தான் கர்த்தர் உயர்த்துவா. ஆமென். நமக்கு எப்போ வெற்றி தெரியுமா, ஒரு வழியா வரணும், 7 வழியா ஓடணும். ஒரு வழியா வர்றதுக்கே வேணாம் ஆண்டவரே அப்படின்னா எப்படி ஓட வைக்கிறது? என்றைக்கு நீங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிறது தெரியும், நீங்க ஜெயிக்கிறவங்க எப்போ தெரியும், போராட்டத்தில் தெரியும். போராட்டமே இல்லை அப்படின்னா எப்படி ஜெயிக்கிறவர்களாக மாற முடியும்? ஆண்டவர் பாருங்க, சத்துருக்கள் திட்டமிடுகிறார்கள். சத்துருக்கள் இன்றைக்கு பிசாசு நம்மளை டைரக்டா அட்டாக் பண்ணி பார்த்தான், நம்ம ஜெபம், நம்ம உபவாசம், நம்ம பொருத்தனை, நம்ம வைராக்கியம் அவனை தொட விட முடியல. நாம் தப்பித்து விட்டோம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறான் தெரியுமா, சத்துருக்களின் மூலமாக, சில நபர்கள் மூலியமாக நம்ம குடும்பத்துக்குள்ளே ஊடுருவுறான். எப்படி, நம்ம பிள்ளைகளை சில தேவையில்லாத சேர்க்கைகளுக்குள்ளே கொண்டு வந்துடுவான். சில நம்ம மருமக்கமாருக்குள்ள சில ஆட்கள் தேவையில்லாத ஆலோசனை கொடுப்பாங்க. மாமியாருக்கு சிலர் தேவையில்லாத ஆலோசனை கொடுப்பாங்க. நம்மளுடைய எல்லா மைண்டையும் கரெக்ட் பண்ணுறதுக்கு பிசாசு ஆட்களை வச்சிருக்கிறான். நீங்கள் நினைக்கலாம் ரொம்ப ஃப்ரெண்டு, சபை ஆராதனையை விட அவங்களுடைய வீட்டு ஃபங்க்ஷன் உங்களுக்கு முக்கியமாக தெரியும். உங்களை கெடுக்கிறதுக்கு நேரடியாக வந்தால் தானே நீங்கள் தைரியமாக நின்றுறீங்க. இப்போ உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்களாக சில சத்துருக்களை எழுப்பி வச்சிருப்போம். அவர்கள் சத்துருக்கள் என்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளவே ரொம்ப டைம் ஆகும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த காலையில் என்ன நடக்கிறது, சத்துருக்கள் திட்டமிடுகிறார்கள். இயேசு உயிரோடு எழுந்துட்டாரு. உயிரோடு எழுந்த பிறகு சத்துருக்கள் என்ன பிளான் பண்றாங்களா, இன்னைக்கு வாசித்த வேத பகுதியிலே அவர்கள் போய் காவல் சேவகர்கள் கிட்ட சொல்றாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, உடனே மூப்பரோட ஆலோசனை பண்ணி, இங்க வாங்கப்பா, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும், நீங்க போய் என்ன பண்ணுங்க, சீஷர்கள் வந்து திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருங்க. இந்நாள் வரைக்கும் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்களா. சத்துரு எத்தனை திட்டங்களை தீட்டி சத்துருக்களை கொண்டு வந்தாலும் என் தேவன் அதையும் தவிடுபடி ஆக்குகிறவன். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு புரியாட்டா நான் சொல்லி கொடுக்குறேன். பாருங்க, கவனிங்க. பிசாசு என்ன பிளான் பண்ணா, இயேசுவையே பிறக்க விடக்கூடாதுன்னு பிளான் பண்ணா, பிறந்த இயேசுவை கொல்றதுக்கு பிளான் பண்ணா,
இயேசுவை கொன்னுட்டு சந்தோஷமா இருந்தான். ஆனால் என் தேவன் அதற்கு பின்பாக செயலாற்றுகிறவர். என் ஆண்டவர் இயேசுவை 3வது நாள் சொன்னபடியே உயிர்த்தெழ வைத்தார். ஆமென். அது மாத்திரமல்ல, 2வது இப்பொழுது நாம் வாசிக்கிறோம், சத்துருக்கள் எல்லாம் பாசிட்டிவா நடக்கிற மாதிரி தெரியுது, எல்லாம் பிளான்டா நடக்கிற மாதிரி இருக்கு. இனி இயேசு உயிர்த்தெழுந்த செய்தியை இந்த உலகத்துக்கே கொண்டு போக கூடாது. வேற எந்த சுவிசேஷத்திலும் இல்லாத தகவலை என் ஆவியானவர் மத்தேயுவுக்கு வெளிப்படுத்தி அதை இந்த வேத புஸ்தகத்தில் எழுதி வைத்து உலகெங்கிலும் இருக்கிற அத்தனை மக்களும் அறிந்து கொள்ளும்படி அவருடைய எல்லா சத்துருக்களின் திட்டங்களையும் தவிடுபொடியாக்கி விட்டார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பிசாசு பிளான் பண்ணி அவன் ஆட்களை ஏவி இந்த மெசேஜே வெளியே போகக்கூடாதுன்னு அடைச்சி வச்சாலும் ஆண்டவர் பாருங்க, மத்தேயுவுக்கு ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்டு வேற எந்த சுவிசேஷத்துலையும் இந்த டீட்டெயிலிங் இல்லை. ஆனால் மத்தேயுவில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு, ஆண்டவரே எங்களை குறித்த உம்முடைய அன்பு, எங்களை குறித்த உம்முடைய இரக்கம், எங்கள் மேல் இருக்கிற உம்முடைய கரிசனை நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம். எங்களுக்கு எதிராக சத்துரு எழும்பி எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு நன்மையும் வரக்கூடாதுன்னு திட்டமிடும் பொழுது தேவன் நமக்கு பின்பாக இருந்து அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. 3வதாக இயேசு உயிர்த்தெழுந்தார். என்ன செய்ய விரும்பினார் பிதா அப்படின்னா, நீங்கள் வாசியுங்கள் 6வது வசனம், 5:6, மத்தேயு 28:5-6. நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட, கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? உயிர்த்தெழுந்த இயேசுவையா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையா? கவனியுங்கள். இன்றைக்கு அநேகர் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்களோ உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடி வந்தவர்கள் விசுவாசம் செத்தவர்களாக வந்தார்கள். ஆண்டவருக்கு தெரியும் இவங்க நம்பிக்கை இல்லாமல் வந்திருக்கிறாங்க, இயேசுவை அடக்கம் பண்ணதை பார்க்க வந்திருக்கிறாங்க. அவருடைய பாடிக்கு அந்த கந்த வர்க்கங்களெல்லாம், அந்த மெழுகுவர்த்தியெல்லாம் ஏற்றுற மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், அதுக்காகத்தான் வந்திருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. இப்போ இவர்களுக்குள்ளே நான் விசுவாசத்தை கொண்டு வர வேண்டும். அவர் சொல்லுகிறார், நீங்கள் யாரை தேடுறீங்க? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் இங்கே இல்லை. அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஒன்று சொல்றாரு பாருங்க, சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று. இப்ப திரும்ப சொல்லுங்க, மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நாங்கள் செத்த இயேசுவை பார்க்க போனோம், ஆனா இப்போ நாங்கள் அறிவிக்க வந்திருக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறவர். ஆமென். முதலாவது சத்துருவின் திட்டங்களை தவிடுபடி ஆக்குகிறவர், 2வது சத்துருக்களின் ஆலோசனைகளை அவமாக்குகிறவர், 3வது எனக்குள்ளே இருக்கிற அவிசுவாசத்தை தூக்கி எறிய வைத்து ஒரு விசுவாசத்தை எனக்குள்ளே வர்த்திக்க பண்ணுகிறவர். ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியாது. விசுவாசத்தினால் தான் நீதிமானும் பிழைக்கிறான். ஆமென். பைபிள் சொல்லுகிறது, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்களை விசுவாசத்தில் வல்லவர்களாக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். உங்களுக்குள்ளே விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவரே, அந்த விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவரே. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நான் வரும்பொழுது இந்த வருஷம் முழுக்க ஜெபம் பண்ணிட்டேன் பாஸ்டர். இந்த வருஷம் ஆரம்பத்துலேருந்து 3 மாசமா ஜெபம் பண்ணிட்டேன். 4வது மாதமும் பிறந்துருச்சு. நடக்கும். விசுவாசத்தை தருகிறவர் உயிர்த்தெழுந்த இயேசு இந்த ஆராதனையில் இருக்கிறார். அவர் உங்களுக்கு செய்கிற 3வது காரியம், உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை உருவாக்குகிறார். இருக்கிறது எளிமை இருக்கலாமா? எல்லாரும் ஆண்டவரே எங்களுக்குள்ளே விசுவாசத்தை துவக்குகிறவர். ஹல்லேலூயா. விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரப்பாதை காட்டினீரே. விசுவாசத்தால் பிழைத்தோங்க
பாதை காட்டினீரே, வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். அப்படியே வலது கரத்தை உயர்த்து. ஆண்டவரே, சத்துரு என் வாழ்க்கையில் எந்த நன்மையும் பிறந்துடவே கூடாது, எந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்க கூடாதுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா இந்த காலையில சத்துருவின் எல்லா திட்டங்களையும் தவிடுபடியாக்குகிறவர் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே எங்களுக்கு பின்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் எங்களை ஆசீர்வதிக்கிறவர் எப்படியாகிலும் எங்களை ஆசீர்வதிப்பேர். எங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி இருக்கும் பொழுது அந்த சத்துருக்களின் எல்லா ஆலோசனைகளையும் ஆமானின் தந்திரங்களையும் தவிடுபடியாக்குகிறவர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, இயேசு உயிர் தெழுந்த செய்தியே வெளியே போகக்கூடாதுன்னு திட்டம் வச்சாலும் ஆவியானவர் அதை வெளியே கொண்டு வருகிறேன். எங்கள் வாழ்க்கையில் சத்துருக்கள் எத்தனையா எழும்பி வந்தாலும் அவர்கள் மத்தியிலே நீர் எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக எங்கள் தலையை உயர்த்துகிறீர் ஆண்டவரே. எங்கள் பேரை பெருமைப்படுத்துகிறீர், எங்களை வாழ வைக்கிறீர் ஆண்டவரே. விசுவாசம் இல்லாதபடிக்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடி வந்த அந்த பெண்களுக்குள்ளே உயிர் தெழுந்த இயேசு நீர் முன்பாக தோன்றி, பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம், வாழ்க என்று சொன்னீரே. விசுவாசம் இல்லாத எங்களுக்கும் நீர் வந்து விசுவாசத்தை வர்த்திக்க செய்வீராக. எங்கள் விசுவாசத்தை துவக்கினவரும் நீர்தானே, அதில் நாங்கள் தொடர்ந்து ஓட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய கிருபையும் தயவும் எங்களோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம்.